சாந்தி. 21/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, முயற்சி செய்து தெய்வீக குணங்களை மிக நன்றாக கிரகியுங்கள். என்றுமே எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். நீங்கள் அசுரத்தனமான செயற்பாடுகள் எதனையும் கொண்டிருக்க கூடாது. கேள்வி: உங்கள் அலங்காரத்தை எந்த அசுர குணங்கள் சீர்குலைக்கின்றன? பதில்: உங்களுக்கிடையில் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுதல், முகம் கோணுதல், உங்கள் நிலையத்தில் குழப்பங்களை உருவாக்கி துன்பத்தை விளைவித்தல் போன்ற அசுர குணங்கள் உங்கள் அலங்காரத்தை சீர்குலைக்கின்றன. தந்தைக்கு சொந்தமாகிய பின்னரும் அந்த அசுர குணங்களை துறக்காமல் தொடர்ந்தும் தவறாக செயற்படுகின்ற குழந்தைகள் பெரும் இழப்பினால் வேதனைப்படுகின்றார்கள். கணக்கு தான். தந்தையுடன் தர்மராஜும் உள்ளார். பாடல்: கள்ளம் கபடமற்ற பிரபுவை போன்று தனித்துவமானவர் எவரும் இல்லை. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. நாங்கள் துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவரான தந்தையின் குழந்தைகள். நாங்கள் எவருக்கும் துன்பத்தை விளைவிக்கக்கூடாது. அவச்சேவை செய்வதன் மூலம் உங்களை நீங்களே சபிக்காதீர்கள். 2. மிக மேன்மையான ராஜரீகமான எண்ணங்களை கொண்டிருங்கள். கருணை நிறைந்தவராகி சபையில் மிகவும் மும்முரமாக ஈடுபடுங்கள். உணவு பானத்தின் மீதுள்ள பேராசையை துறந்திடுங்கள். ஆசீர்வாதம். நேர்மையாக இருந்து உங்களை தெளிவாக தந்தைக்கு வெளிப்படுத்துவதன் மூலம் சதா ஏறும் ஸ்திதியை அனுபவம் செய்வீர்களாக. நீங்கள் எத்தகையவரோ, எப்படி இருக்கின்றீர்களோ அந்த வகையில் உங்களை தந்தைக்கு வெளிப்படுத்துவதே ஏறும் ஸ்திதியை அடைவதற்கான மகத்தான வழிமுறையாகும். உங்களின் புத்தியில் உள்ள பல வகையான சுமைகளை முடிப்பதற்கான இலகுவான வழிமுறையும் அதுவே ஆகும். நேர்மையாக இருப்பதுடன் உங்களை தெளிவாக தந்தையின் முன்னால் வைத்திருப்பதே உங்களின் முயற்சி பாதையை தெளிவாக்குதல் என்று அர்த்தம். உங்களின் மனதின் கட்டளைகளின் அல்லது மற்றவர்களின் கட்டளைகளின் அடிப்படையில் தந்தைக்கு அல்லது கருவி ஆத்மாக்களுக்கு முன்னால் எந்த திட்டங்களையும் நீங்கள் கட்டித்தனமாக வைத்தால் அது நேர்மை அல்ல. நேர்மையை கொண்டிருத்தல் என்றால் தந்தை எப்படி குழந்தைகளிடம் தான் எத்தகையவரோ, என்ன செய்கின்றாரோ, எதை வெளிப்படுத்துகின்றாரோ, அதே போல குழந்தைகளாகிய நீங்களும் உங்களை தந்தைக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஸ்லோகம்: ஒரு உண்மையான தபஸ்வி சதா முழுமையான துறவு நிலையில் இருப்பார். அவ்யக்த சமிக்ஞை: எண்ணங்களின் சக்தியை சேமித்து மென்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். நிகழ்காலம் எதிர்காலத்திற்கான கண்ணாடியாகும். உங்களின் நிகழ்கால ஸ்திதி என்ற கண்ணாடியில் உங்களால் உங்களின் சொந்த எதிர்காலத்தை மிக தெளிவாக பார்க்க முடியும். உங்களின் எதிர்கால ராஜ்யத்திற்கான சகல உரிமைகளையும் கொண்டிருப்பதற்கு எந்த அளவிற்கு உங்களையே ஆள்கின்ற ஆளும் சக்தி உங்களிடம் உள்ளது என சோதித்து பாருங்கள். உங்களின் சூட்சுமமான சக்திகளான, உங்களின் விசேடமான வேலையாட்களான, உங்களின் மனதினதும் புத்தியினதும் சக்திகளின் மீது உங்களுக்கு முழுமையான உரிமை இருக்கும்போது உங்களால் உங்களின் எதிர்காலத்தை பிரகாசமாக்க முடியும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.